வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டம சனிங்கிற ஒரு அமைப்பு இப்போ நடந்துட்டு இருக்குது. அதாவது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து 8வது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சனி பகவான் பயணிச்சுட்டு இருக்கிறார். இதை அஷ்டம சனின்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு அஷ்டம சனிங்கிற ஒரு அமைப்பு நடந்துட்டு இருக்கிறதுனால அதில் மெயினாக பாதிக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னா, மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இப்போ அதிகமான பாதிப்பு இருக்கும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மெயினாக சனி திசையோ இல்லை சனி புத்தியோ நடந்துட்டு இருந்ததுனாலோ, இல்லை சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடந்துட்டு இருந்ததுனாலோ இவங்களை கடுமையாக பாதிக்கும். மெயினாக தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய முடிவுகள் எதுவுமே எடுக்கக்கூடாது. வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயத்தில் போட்டி பொறாமைகள், கொஞ்சம் கண் திருஷ்டி கோளாறுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலையை மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். தேவையில்லாத புதிய முயற்சிகள் எதுவுமே எடுக்காதீங்க. மெயினாக நீங்கள் பிறந்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் 27 நாளைக்கு ஒரு டைம் அந்த நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் திருநள்ளாறு போய் அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சனி பகவானை நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா, சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் அதிகமாக நடக்கும். சிம்மராசிக்காரங்க இதை கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி நண்பர்களே.